ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். எங்கே அதிகமாக அடி வாங்கினியோ, எங்கே அதிகமாக கஷ்டப்பட்டியோ, அன்னையிலிருந்தே உன் வாழ்க்கை அழகாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு கஷ்டமோ போராட்டமோ தான் ஒரு விஷயத்தை அழகானதாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதாக மாற்றும். அப்படிதான் இப்போது இந்த வராகி அம்மா உனக்காக உன் வாழ்க்கையை மாற்றி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். அதுக்காக நானே உனக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன்னு எதிர்பார்க்காத. உன்னால் மட்டும்தான், நீ மனசு வச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். உனக்காக இன்னொருத்தர் வந்து உன் வாழ்க்கையை வாழவும் முடியாது, எதையும் சரி செய்யவும் முடியாது. எவ்வளவு அடி வாங்கினாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாமே சரியாகிடுன்ற நம்பிக்கையில் தானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு செய்கிறாங்கன்னு பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்கிற மனநிலை இருக்கிறத நினச்சி பெருமைப்படணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடையும் போது தான் அது உன் வாழ்க்கையை நிறைவானதாக திருப்திகரமானதாக மாற்றும். எப்போவுமே யாருக்கும் எதையும் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்காமல் உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்யும்போது உன் வாழ்க்கையே மாறிவிடும் என் செல்லமே. இந்த உலகத்தில் காசு பணம் வசதி இருக்கிறவங்கள நீ பெருசாக ஆணு வாயப்பழந்துக்கிட்டு வியந்து பார்க்குற. ஆனால் யார் எவ்வளோ கோடி கோடியாக வச்சுருந்தாலும் எமன் பக்கத்தில் வரும்போது அவனுக்கு பணம் கொடுத்து உயிரை காப்பாற்றிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே பணக்காரங்க கிடையாது. அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாழ்க்கை அதற்கான காலத்தை முடித்து கொள்ளும்போது யமன் வந்து கூட்டிகிட்டு போக தான் செய்வான். அதனால் காசு பணத்தால் பெருசாக எதையும் சாதிச்சிட முடியாது. சின்ன சின்ன விஷயங்களையும் தேவைகளையும் மட்டும்தான் நிறைவேற்றி கொள்ள முடியுன்ற உண்மையையும் நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்லமே. எல்லாருமே சில சூழ்நிலைகளையும் சில பிரச்சனைகளையும் நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றாற் போல எதிர்ப்பவர்களாக இருக்காங்க. சில பேருக்கு சில விஷயம் நல்லா இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு அது பிடிக்காததாக இருக்கும். உதாரணத்துக்கு மழையும் வெயிலும் கூட அப்படிதானே. மழை பெய்யுங்கிறது உப்பு விற்கிறவனுக்கு சிரமமாக இருக்கும், ஆனால் கொடை விற்கிறவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் வெயில் அடிப்பது என்பது மண்பானை செய்கிறவங்களுக்கும் செங்கல் செய்கிறவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவே வெயிலில் உருகி போகக்கூடிய பனிக்கட்டியை விற்கிறவங்களுக்கு அது கஷ்டமாகத்தானே இருக்கும். இப்படி தான் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துறாது. நீ எதை அலட்சியமாக நினைக்கிறியோ அது இன்னொருத்தருக்கு அற்புதமாக தெரியலாம். இன்னொருத்தர் வேணா நினைக்கிறது இன்னொருத்தர் மிக சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு மிக அற்புதமானதா அபூர்வமானதாக கூட இருக்கலாம் அல்லவா. மொத்தத்தில் ஒரு விஷயம் பிரச்சனைங்கிறது அவங்க பார்க்கக்கூடிய பார்வையையும் அவர்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் பொறுத்ததாக இருக்கு. உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே நீ பிரச்சனை நினைக்காம இது சரியாயிரும், இதை சமாளிச்சிடலாம்னு நீ தைரியமாக துணிவோடு எதிர்கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். பணம் தான் பெருசு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த உலகத்து மக்கள்கிட்ட நீ என்ன தருமா சொல்லணும்? பூமியை தவிர வேறு எங்குமே இந்த காசு பணம் செல்லுபடி ஆகாதுன்னு தைரியமாக சொல்லு. இந்த உலக வாழ்க்கையில் 100 வருஷத்துக்குள்ளே வாழ்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பணம் பயன்படும். அதுக்கு மேலே மேலுலகத்திலையும் கீழ் உலகத்திலையும் இந்த பணங்கிறது ஒரு செல்லா பொருளாக தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. தன்னோட தேவைக்காக மட்டுமே உன்னோடு வந்து பேசி உறவு வைத்து கொள்ளும் இந்த உலகமும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்களும் தேவைகள் முடிஞ்சவனே கண்டிப்பாக உன்னை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அதனால் அப்படி தேவைக்காக மட்டுமே தேடி வர மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ தூக்கி எறிஞ்சிடு என் செல்லமே. எந்த இடத்திலும் உன் சுயமரியாதையை நீ விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீ எப்படி இருக்கணும், யார்கிட்ட சாரி சொல்லணும், யார்கிட்ட பேசாமல் இருக்கணும்,
யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றத நீ தான் முடிவு பண்ணணுமே தவிர அடுத்தவங்க கிடையாது. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்குன்னு தோணுதோ அதை மட்டும் செய். உன் கனவுகள் வெற்றி அடையாது, உன்னால் முடியாதுன்னு யாராவது எப்போவாவது சொன்னாங்கன்னா அதை ஒருபோதும் நீ காதில் வாங்கிக்காத. ஏன்னா என் அன்பு குழந்தையான உன்னால் முடியாத காரியம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதே போல் உன்னுடைய கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறதான் போகுது. எப்போவுமே உனக்குன்னு சில ஆசைகளும் எதிர்பார்ப்பும் இருக்குது எனக்கு தெரியும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பும் கனவுகளும் ஆசைகளும் செய்ய வேண்டிய வேலைகளும் பொறுப்புகளும் நிறைய இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக ஐயோ அந்த கடனை அடைக்கணுமே, இந்த வேலையை முடிக்கணுமே, அந்த பொறுப்பை செய்யணுமேனு யோசித்து கவலைப்படாமல் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ பழகு. வாழ்க்கை உனக்கு ஒருபோதும் மறுவாய்ப்பு தரப்போவதில்லை என் தங்கமே. கிடைச்ச வாழ்க்கையவே சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ பழகு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சிக்கான விஷயம் நினைக்காத. பணத்தை விட நீ சம்பாதிக்க வேண்டிய விஷயங்கள், சந்திக்க வேண்டிய சந்தோஷங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. பெரும்பாலான சூழ்நிலையில் உன்கிட்ட இருக்க பணத்தை வச்சு தான் மனிதர்கள் உன்னை மதிப்பிடுறாங்கன்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் எப்போதுமே நீ பணத்தை பெருசாக நினைக்காம, எதை நினச்சும் கவலைப்படாமல் தைரியமாக உன் வாழ்க்கையை துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ சோர்ந்து போகாத. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த வராகியம்மா பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுப்பேன். சில நேரம் வாழ்க்கையில் நீ சிரிக்க கற்றுக்கிட்ட, பல நேரம் வாழ்க்கையில் பல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு தெரியாமல் மறைக்க கற்றுக்கிட்ட. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. உன்னை பெற்றவங்களோ அல்லது உன் கூட இருக்கிறவங்களோ உன் கஷ்டத்தை தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக சிரிச்சுக்கிட்டே மறைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் யோசனையும் எல்லாமே எனக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை விட்டு போக மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் நீயும் எந்த சூழ்நிலையிலையும் உண்மையை விட்டு விலகாத, உன் மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. நீ அடையணும்னு நினைக்கிற விஷயங்களையும் எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிற கனவுகளையும் நீ எட்டி பிடிப்பதற்கும் தொட்டு விடுவதற்கும் துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். மாத சம்பளமாக வேலை செஞ்சு வாங்கி அது கணக்கில் வந்த உடனேயே கொஞ்ச நேரத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் கடனை அடைச்சிட்டு கடைசியில் கையில் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஏதோ சின்ன சின்ன சில்லறையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கடந்தாகணுன்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பது எனக்கு தெரியும். எதுக்காக ஆசைப்பட்டு அத்தனை பொருட்களையும் கடன் கொடுத்து வாங்குகிறாய்? கடன் கொடுத்து வாங்கிடுற, அப்புறம் என்ன பண்ணுற? கடன் அடைக்க முடியாமல் மாதம் சம்பளத்தில் கடன் போக மிச்சம் இருக்கிற காசை சிக்கனமாக செலவழிக்கிறேன்னு சரியாக சாப்பிடாம சந்தோஷத்துக்கு செலவழிக்க முடியாமல் நீதானே திணறுகிறாய். இனிமேலாவது வட்டிக்கு வாங்குறேன், கடன் வாங்குறேன், லோன் வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன்னு ஆசைக்காக ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு பல ஆசைகளை தியாகம் செய்கிற அளவுக்கு கஷ்டத்தோட வாழ்க்கையை வாழ வேண்டாம். உண்மையிலேயே உன் வாழ்க்கை மிகவும் சுலபமான விஷயந்தான். ஆனால் நீ தான் அதை பிரச்சனைக்குரியதாக மாற்றிக்கிற. வாழ்க்கையில் சில வலியும் வேதனைகளும் வந்தாலுமே கூட அதை சமாளிச்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டினா வாழ்க்கைங்கிறது சுலபமாக இருக்கும். இந்த உலகத்தில் மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாத உண்மை. உன் வாழ்க்கையில் நீ எதை மாற்றணும், எப்படி மாற்றணும்னு நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். நீயும் என்ன மாறினாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிட்டினா அந்த மாறுதல் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு நீ வெளியே சொன்னாலும் பணம்தான் உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடியதாக சில சமயங்களில் அமைந்து விடுகிறதல்லவா? அப்படிப்பட்ட பணத்தை நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதும் நல்ல விஷயந்தான். உனக்காக நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா வேறு யாரும் உனக்காக வர மாட்டார்கள் அல்லவா? உனக்காக நீ வாழு.
உனக்காக நீ சம்பாதி, உனக்காக நீ சேர்த்து வை. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நீ வாங்கிப்பதற்காக முயற்சிகளை செய். வறுமை உன்னை வாட்டுவதும், பொறுப்புகள் உன்னை துரத்துவதும், கடமைகள் உன்னை கண்டபடி இழுப்பதும் எல்லாமே எனக்கு தெரியும். கடமையும் பொறுப்பும் வறுமையான சூழ்நிலையும் இருந்தாலும் கூட எல்லாத்திடமும் எதிர்த்து போராடி உன்னால் வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கனவுகளையும் கூட நனவாக்கி கொள்ள முடியும் என் செல்லமே. எந்த விஷயத்தை காரணம் காட்டி உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ அதை சரி செஞ்சு நான் உனக்கு துணையாக நின்னேனா, எந்த விஷயத்துக்காக உன்னை ஒதுக்கினார்களோ அவர்கள் கண் முன்பாகவே நீ ஜெயிச்சு அவங்க முன்னால் தலை நிமிர்ந்து நடந்து போவாய். எப்போவுமே நீ நல்லா வளர்ந்து வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதை கண்குளிர பார்க்க தான் இந்த வராகியம்மா நான் ஆசைப்படுறேன். தான் பிள்ளை நல்லா வளர்ந்து நல்ல நிலமையில கை நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமாக குடும்பத்தோட ஒத்துமையாக வாழ்கிறத கண்குளிர பார்ப்பதை விட பெற்றவங்களுக்கு வேற என்ன பெருசாக மகிழ்ச்சி இருக்க போகுது? நானும் அப்படிதான் ஒரு தாயாக இருந்து என் பிள்ளையாகிய நீ நல்லா வாழ்வதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கைங்கிற பாடத்தை யாரும் உனக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியாது, நீ யாரையும் தேடி போய் சொல்லி கொடுங்கன்னு கற்றுக்கவும் முடியாது. வாழ்க்கை அதுவாகவே அந்த பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துடும் என் செல்லமே. தினமும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் நீ சந்திக்கிற மனிதர்களும் வாழ்க்கைனா என்னங்கிறத உனக்கு புரிய வைப்பாங்க. சிக்கனமும் சேமிப்பும் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய கருவிகளாக இருக்கு. நீ ஆனந்தமான வாழ்க்கையை வாழணும்னா உனக்கு ஆடம்பரம் தேவையில்லை, அன்பானவர்கள் உன் கூட இருந்தாலே போதும். அப்படிதான் இந்த வராகியம்மா நான் உன் கூட இருந்து உனக்கு எல்லா விதத்திலும் உதவி செஞ்சு நீ நினச்சதை விட நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழும்படியாக உனக்கு துணை நிற்பதற்காகவே உன்னை தேடி வந்தேன்.